சரி ஆரம்பிக்கலாம். ஓகே, C3 cycle also known as biosynthetic phase or Calvin cycle. இது எந்த பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்றாரு பெல்வின், and finally water தேவை. அண்ட் இது எது ப்ரிப்பேர் பண்ணும் இந்த போட்டோசின்ஸில் என்ன சரி C3 சைக்கிளில் என்ன சார் எனக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா உனக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகுது. சரியா? சரி ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நேற்று நடத்தினது கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகேவா ரித்திக், அந்த கதை முடியுமா? கதை க்ளோஸ் ஆகும். சரி க்ளோஸ் பண்ணு, வெளிச்செடுத்தாங்க. சரி ஓகே ரைட்டு. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ கவனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? RUPP மீன்ஸ் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். இது இந்த ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கார்பன் காம்பவுண்ட் இருக்கும்? இதில் எத்தனை கார்பன் இருக்குன்னு கேட்டோன்னா 5 கார்பன் இருக்கும். சரி சார் 5 கார்பன் இருக்குது, சந்தோஷம். 5 கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்மாஸ்பியரில் கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் அதே மாதிரி ரூட்லேருந்து வரக்கூடிய வாட்டரையும் ஒன்று சேர்த்து பைகார்பனேட்டாக அது உள்ளே வரும். உள்ளே வர டைமில் இந்த RUPP என்ன பண்ணிக்கும்? இதை அக்செப்ட் பண்ணிக்கும். இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னா இவன் ஹெல்ப் பண்ணணும். யார் ஹெல்ப் பண்ணணும்? ருபஸ்கோ என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும். ஸோ ருபஸ்கோ அப்படிங்கிறது என்னது? ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் அண்டு ஆக்சிஜனேஸுங்கிற ஒரு பேர். இதில் C அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடுக்கு, O அப்படிங்கிறது ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணும். இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுது. இதில் கூட ஆக்சிஜன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சொல்லக்கூடாது. தனிப்பட்ட ரீதியில் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த O வேலை செய்யும். ஆர்எல்ஸ் CO2 இருந்தால் CO2 தான் அக்செப்ட் பண்ணிக்கும். சரி சார், சந்தோஷம். அடுத்து என்ன சார் நடக்குது? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார்? CO2, H2O, RUPP 3 பேரும் சேர்ந்து PGA ஆர் 3PGA உருவாகுது. 3-பாஸ்போ கிளைசரிக் ஆசிட் ஆர் 3-பாஸ்போ கிளைசரேட்னு சொல்லலாம், இல்லையா பாஸ்போ கிளைசரேட்னு சொல்லலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இது மொத்தம் எத்தனை கார்பன் காம்பவுண்டுனா 3 கார்பன் காம்பவுண்டு. இது எத்தனைனா இங்கே பாரு, இது ஒரு 5, இது ஒரு கார்பன், மொத்தம் 6 கார்பன் வருது. ஆனால் இங்கே 3 கார்பன் தான் இருக்கனால இதே மாதிரி இன்னொன்று உருவாக்கிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா 3 கார்பன் இருக்கலாம். அது என்ன இன்னொரு 3PGA மாறும். மொத்தம் எத்தனை 3PGA உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் உருவாகக்கூடியது 2 3PGA உருவாகுது. இந்த 2 3PGAவும் ஒரு ATPயை பிடிச்சி ஆளுக்கு ஒரு ATP பிடிச்சி ஒரு பாஸ்பேட்டை உள்ளே கொண்டு வராங்க. ஆல்ரெடி 3வது பொசிஷனில் ஒரு பாஸ்பேட் இருக்குது. இப்போது எக்ஸ்ட்ரா 1வது பொசிஷனில் என்ன வருது? ஒரு குறிப்பிட்ட பாஸ்பேட் வருது. அப்போ இப்போ உருவாகக்கூடிய காம்பவுண்டுக்கு பேர் 1,3 பிஸ்பாஸ்போ கிளைசரேட். 1,3 பிஸ்பாஸ்போ கிளைசரேட். பிஸ் அப்படின்னு என்னது? 2ன்னு அர்த்தம். பாஸ்பேட்னா 2 பாஸ்பேட். 1வது பொசிஷனில் ஒரு பாஸ்பேட், 3வது பொசிஷனில் 3வது இடத்துல ஒரு பாஸ்பேட். சரி சார், சந்தோஷம். இந்த 1,3 பிஸ்பாஸ்போ கிளைசரேட்டோட அடுத்த டெஸ்டினேஷன் என்ன? ஓகேவா? இது வரைக்கும் எழுதுனா எழுதிக்கும். அப்படியே ஆரம்பிக்கிறேன். இது அன்றைக்கி எழுதுனா எழுதிக்கும், அன்றைக்கி எழுதுனா அப்படி எழுதிக்கும். அடுத்து சரி, ஆக்சுவலி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப் கவனி, எழுதிட்டேன்னா கவனிச்சுக்கோ. இப்போ 1,3 பிஸ்பாஸ்போ கிளைசரேட், சம் புக்கில் டைபாஸ்போன்னு கூட கொடுத்துருப்பான். அதுக்கு அர்த்தமும் 2ன்னு தான் அர்த்தம். ஸோ டைன்னு சொன்னாலும் சரி, பிஸ்ன்னு சொன்னாலும் ஓகே, டைன்னு சொன்னாலும் ஓகே. கெமிஸ்ட்ரியில் 2மே ஒன்று தான். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சொல்லித்தரேன், வெயிட் பண்ணி. சரி, அப்போ 1,3 பிஸ்பாஸ்போ கிளைசரேட் அப்படிங்கிற இந்த காம்பவுண்ட் அடுத்து என்ன டெஸ்டினேஷனுக்கு போக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா G3P or 3GAP. G3P or 3GAP. 3 பாஸ்பேட் தான் கிடையாது. 3வது பொசிஷனில் ஒரு பாஸ்பேட். 3வது பொசிஷனில் ஒரு பாஸ்பேட். இன்னும் ஒரு பாஸ்பேட் இருக்குது. ஓகேவா? 2 பாஸ்பேட் இருக்கும். இந்த நேமில் ஒரு பாஸ்பேட் மட்டும்தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க.
சரி ரைட். ஆனால் அப்படியே உருவாகாது, இல்லை இருந்த வாக்கில் அப்படியே உருவாகாது. அப்போ இந்த இடத்துல 1,3 பிஸ்பாஸ்பா கிளிசரேட்ல இருந்து 3GP 3GPனா 3 GAP யூஸ் பண்ணாலும் ஓகே. கிளிசரால்டிகைட் 3-பாஸ்பேட் கிளிசரால்டிகைட் 3-பாஸ்பேட்னு அர்த்தம். சரி ரைட் ஓகே. அர்த்தத்தில் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம பேக் டு த டாபிக்கில் தான் இருக்கணும். சரி சார் ஓகே நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்போ இதோ மாறுமானா உடனே மாறாது. அப்போது இந்த இடத்துல வந்து இட்ஸ் நீட் ஹைட்ரஜன் இருந்தால் இப்படி மாறும். அப்போ ஹைட்ரஜன் வேணும்னா யார் தருவா? ஹைட்ரஜன் வச்சிருக்கூடிய NaDPH2. இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டோம்னா லைட் ரியாக்ஷன்லேருந்து வந்துட்டு இருக்கும். அதை அப்படியே இதை பிடிச்சிக்கும். பிடிச்சது என்னவோ மறுபடியும் மாறிடும், NaDP+ மாறிடும். அகைன் இது எங்கே போயிடும்? லைட் ரியாக்ஷனுக்கு போய் அந்த இடத்துல அகெயின் NADP ரெடக்டேஸ் தைலக்கைடோட அவுட்டர் மெம்பரேனில் NADP ரெடக்டேஸோட ஹெல்ப்போட ஃபோடோஸ்டம் 2 அண்ட் ஃபோடோஸ்டம் 1 முடிகிறப்போ அகெயின் NADPH2 உருவாகி இதே இடத்துக்கு வந்துடும். சரி ஓகே, அவன் அப்படியே போயிட்டு போட்டோம். இந்த இடத்துல என்ன கொடுக்குறான்? ஹைட்ரஜன் தரான். ஸோ ஹைட்ரஜன் தரதுனால இந்த ஈவெண்ட்டுக்கு பேர், இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்டுக்கு பேர் இருக்கு. இந்த இடத்துல லிசன்பா, இந்த கார்பன் டை ஆக்சைடை இந்த PGAவா மாத்திர இந்த ஈவெண்ட்டுக்கு பேரு ஃபிக்சேஷன். தமிழ்ல ஃபிக்ஸ்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நிலைநிறுத்துதல். சரிக்கா நான் கவனி, இது பேர் ஃபிக்சேஷன். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து ஃபிக்சேஷன் ஈவெண்ட். இங்க பாரு, ஹைட்ரஜன் இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் உள்ள வந்தா ரெடக்ஷன் சொல்லுவாங்க. அதனால இதுக்கு பேர் ரெடக்ஷன் ஃபேஸ். சரி, அடுத்த பாயிண்ட் கவனி. இந்த இடத்துல இப்போ 2 3PG இருந்துச்சு இல்ல, அப்ப இது எவ்வளவு உருவாகும்? 2 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரைடு உருவாகும். அதனால இங்க உருவாகிறது எவ்வளோ? 2G3P. அப்ப இங்க எவ்வளவு தேவைப்படும்? 2 NaDPH2. அப்ப எவ்வளவு இது உருவாகும்? 2 NaDP+. சரி ஓகே கண்ணா லிசன். இந்த இடத்துல இது எவ்வளவு கார்பன்? 2 × 3 6. அதே மாதிரி இதுவும் 2 காம்பவுண்ட் 3 கார்பன் 6. இதுவும் 2 காம்பவுண்ட் ஒவ்வொன்றுக்கும் 3 கார்பன். அப்ப 6 கார்பன் இருக்கு இல்லையா? லிசன், இந்த 6 கார்பன் இந்த 6 கார்பன்ல ஒரு 3 கார்பன் மட்டும் வெளியே வந்துடும். 3 கார்பன் வெளியே வந்து குளுக்கோஸா மாற ட்ரை பண்ணும், ஆனா மாறாது. ஏன் சார் குளுக்கோஸா மாற ட்ரை பண்ணும், மாறாதா? குளுக்கோஸ்க்கு மொத்தம் எவ்வளவு இருக்கணும்? 6 கார்பன் இருக்கணும். ஆனா இது எத்தனை கார்பன் தான் இருக்கு? 3 கார்பன் இருக்கு. சரி ஓகே சொல்றேன் அடுத்து என்ன ஆகும்ட்டு. ஆனா இப்ப குளுக்கோஸ் உருவாகல, 3 கார்பன் மட்டும் வந்துடுச்சு. இதுல மொத்தம் எத்தனை கார்பன் இருந்துச்சு? 6 கார்பன் இருந்துச்சு. 6 கார்பன்ல இங்க எவ்வளவு கார்பன் வந்துருச்சு? 3 கார்பன் ரிட்டர்ன் வந்துருச்சு. சரி, அப்ப மீது எவ்வளவு இருக்கும்? இல்ல 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 அப்படி எடுத்துக்க வேணாம். ஒரு கார்பன் தான் வெளியே வரும். ஒரு கார்பன் தான் வெளியே வரும். ஏன் சார் ஒரு கார்பன் வெளியே வரும்னா, லிசன்பா, இந்த கார்பன் 5 கார்பன் காம்பவுண்ட். இவனை ஒரு கடனா தான் வாங்கியிருக்கும். சைக்கிள் முடிகிறப்ப மறுபடியும் உருவாயிரணும். இங்கேயே நான் 3 எக்ஸ்ட்ரா 2 கார்பன் கொடுத்துட்டா எனக்கு பேலன்ஸ் 3 கார்பன் தான் இருக்கும். இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகாது. சொல்றேன் ஏன். அப்போ இங்க எத்தனை கார்பன் வந்திருக்கு? ஒரே ஒரு கார்பன் மட்டும் தான் வந்திருக்கு. ஆனா இன்னும் எத்தனை கார்பன் தேவை? 5 கார்பன் தேவைப்பட்டு இருக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டும், நம்ம அடுத்து இங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ எத்தனை கார்பன் இதுல இருக்கு? 5 கார்பன் இருக்கு இல்லையா? இந்த 5 கார்பன்ல இருக்கிற காம்பவுண்ட்ல இருந்து ஒரு பாஸ்பேட் வெளியே போயிடுவான். ஒரு பாஸ்பேட் நான் வரமாட்டேன்னு சொல்லி வெளியே போயிடுவான். அப்போ இந்த காம்பவுண்டோட வடிவம் மாறும். ஆல்ரெடி ஒரு கார்பன் இங்கே போயிடுச்சு, ஒரு பாஸ்பேட் போயிடுச்சு. அப்போ இதுக்கு பேர் இனிமேல் ரிபுலோ மோனோபாஸ்பேட்னு சொல்லுவாங்க. இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன? ரிபுலோஸ் மோனோபாஸ்பேட்.
ஆனால் எனக்கு தேவை பிஸ் பாஸ்பேட், 2 பாஸ்பேட் வேணும். ஆனால் எனக்கு கிடைச்ச காம்பவுண்டு மோனோபாஸ்பேட். அப்போ இந்த இருந்து இது மாறணும்னா யார் தேவை? ஏடிபி தேவை. ஏன்னா அவனால் தான் என்ன தர முடியும்? பாஸ்பேட்டு. அப்போ என்ன மாறும்? ஏடிபி ப்ளஸ் பாஸ்பேட். அப்போ இங்கே ஒரு ஏடிபி தேவைப்படுது. ஆனால் நல்லா காது கொடுத்து கவனி. இந்த இடத்துல 2 காம்பவுண்ட் இருந்துச்சு, மொத்தம் 6 கார்பன் இருந்துச்சு. ஒரு கார்பன் போயிட்டான், மீதி 5 கார்பன் வெளியே வருது. அப்ப அது ஒரு காம்பவுண்ட் தான். 2 காம்பவுண்ட் போட்டுறாத. இந்த இடத்துல ஏன் 2 போட்டிருக்கேன்? ஏன்னா மொத்தத்துல 3 இருக்கு, 6 வரணுங்கிறதுக்காக 2 போட்டிருக்கேன். ஒருத்தன் போயிட்டான், எனக்கு இன்னும் 5 தான் இருக்கு, எனக்கு 5 தான் வேணும், அதனால இனிமேல் 1 தான். அப்ப இந்த இடத்துல எத்தனை ஏடிபி யூஸ் ஆகுது? ஒரே ஒரு ஏடிபி தான் யூஸ் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல எத்தனை ஏடிபி யூஸ் ஆச்சு? 2 ஏடிபி யூஸ் ஆச்சு. 2க்கும் காரணம் இருக்கு. ஏன்னா நம்ம கவுண்ட் கேட்பான், அது கடைசியாக சொல்லித்தரேன். அவ்வளோதானே. இப்போ ரிட்டன் என்ன ஆயிடுச்சு? ஆர்யூபிபி கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுது? ஆர்யூபிபி ஒரு கார்பன் தான் போயிருக்கான், இன்னும் 5 கார்பன் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த சைக்கிள் அப்படியே ஆரம்பிச்சு 2வது கார்பன் தருவான். மறுபடியும் இப்படி வந்துடும். மறுபடியும் ஒரு கார்பன் டை ஆக்சைடை பிடிச்சி 3வது கார்பன். அப்போ எத்தனை கார்பன் வேணும்? 6 கார்பன் வேணும். அப்போ இந்த சைக்கிள் எத்தனை டைம் நடக்கும்? 6 டைம் இந்த சைக்கிள் நடந்தாதான், ஐ மீன் ஒரு கார்பன் டை ஆக்சைடு உள்ள வந்துச்சுன்னா இந்த சைக்கிள் 6 முறை நடக்கணும். 2 கார்பன் டை ஆக்சைடு உள்ள வந்துச்சுன்னா இந்த சைக்கிள் 3 டைம் நடக்கணும். 3 கார்பன் டை ஆக்சைடு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் 3 கிடைச்சிருச்சு, அடுத்த டைம் 3 வந்துச்சுன்னா 2 டைம் சைக்கிள் நடக்கணும். ஸோ இதுதான் கணக்கு. கொஸ்டின்ல எப்படி வேணா கேட்பான். நான் நடத்துறது ஒரு கார்பனுக்கு. ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்துச்சுன்னா ஒரு கார்பன் குளுக்கோஸா மாறும். அப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்துச்சுன்னா இந்த சைக்கிள் எத்தனை டைம் நடக்கணும்? 6 டைம் நடக்கணும். அதை அடுத்த பேஜில் நான் எழுதி போடுறேன். பிஃபோர் தட் இந்த சைக்கிள் ஒரு டைம் எழுதிக்கோ. இதில் என்னென்ன கன்க்ளூஷன் பாயிண்ட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த கடைசியாக இது உருவாச்சு இல்லை, இது ஆர்யூபிபி. இந்த ஆர்யூபிபி உருவாகக்கூடிய இந்த ஃபேஸ்க்கு பேர் ரீஜெனரேஷன் ஃபேஸ். 3வது ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபிக்சேஷன், 2வது ஃபேஸ் ரெடக்ஷன், 3வது ஃபேஸ் ரீஜெனரேஷன், மீள் உருவாக்கம்னு சொல்லுவாங்க. மீள் உருவாக்க நிலை. இது ஒடுக்க நிலை. ஓகேவா? படிச்சுக்கோ. கன்க்ளூஷன் பாயிண்ட்ஸ் எழுதி போடுறேன். முதல்ல சைக்கிள் எழுதிக்கோ. அதான் சைக்கிள் இல்லை, கன்க்ளூஷன் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். எல்லாம் புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, சில பாயிண்டை மட்டும் புரிஞ்சுக்கோ. அதை திருப்பி 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 ஞாபகம் வச்சுக்கோ. மீதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லேட்டராக கூட உனக்கு புரிஞ்சிடும். கன்க்ளூஷன்ஸ் என்னென்ன சார்? பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா. கொஸ்டின் பார். C3 சைக்கிளில் இப்போ நடத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். C3 சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் கார்பன் காம்பவுண்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் கார்பன் காம்பவுண்ட் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் a G3P. நோ, PGA ஆர் 3PGA. இது எத்தனை கார்பன் காம்பவுண்ட் சார்? 3 கார்பன் காம்பவுண்ட் சார். அதனால தான் இதோட நேம் C3ன்னு சொல்றாங்க. சரியா? ரைட், ஓகே. இந்த C3 சைக்கிள் கணக்காக வச்சுக்கோ. இந்த C3 சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு நடந்துச்சுன்னா மொத்தம் 6 சைக்கிள் தேவை. எதுக்கு? ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ண. சரியா? ரைட். இந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் இன்வால்வ் ஆகுமா? ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஒரு சைக்கிளை முடிக்கிறப்போ உனக்கு பார்த்தீங்கன்னா கவனி, இங்க 2 ஏடிபி, இங்க ஒரு ஏடிபி, மொத்தம் 3 ஏடிபி பிளஸ் இந்த இடத்துல 2 NADPH2. அப்போ எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஒரு ஏடிபி பிளஸ் 2 NADPH2 என்ன ஆகுது? யூட்டிலைஸ் ஆகுது. சாரி 3 ஏடிபி 2 NADPH2 யூட்டிலைஸ் ஆகுது. அப்போ ஃபார் குளுக்கோஸ், இதுவே நீ ஃபார் குளுக்கோஸ் எடுத்தா இது 6 டைம் தானே. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் குளுக்கோஸ்க்கு எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகும்? இன்டூ 6 18 ஏடிபி பிளஸ் 12 NADPH2 என்ன ஆகும்? யூட்டிலைஸ் ஆகும் ஃபார் ஃபிக்ஸிங் ஆர் மேக்கிங் 1 குளுக்கோஸ் மாலிக்யூல். இப்படிதான் நீட் கேட்பான். கேட்டால் குளுக்கோஸ் மாலிக்யூலுக்கு எத்தனை ஏடிபி தேவைன்னு கேட்டால் 18 ஏடிபி 12 NADPH2. இல்லை ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டானா 3 ஏடிபி 2 NADPH2. இதில் பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் பார்த்தா RUPP. RUPPனா எத்தனை கார்பன் காம்பவுண்டு? 5 கார்பன் காம்பவுண்டு.
பேரு ரிபிலோஸ். ரிபிலோஸ். ரிபிலோஸ் 1,5 bisphosphate. Ribulose 1,5 bisphosphate or the RUMP. இது எத்தனை கார்பன் காம்பவுண்டு? 5 கார்பன் காம்பவுண்டு. இவனோட பேரு ரிபிலோஸ் மோனோ பாஸ்பேட். அடுத்தது கவனியா எழுதிக்கலாம். PGA இது எத்தனை கார்பன் காம்பவுண்டு? 3 கார்பன் காம்பவுண்டு. பேரு பாஸ்போ இல்லையா? 3 பாஸ்போ கிளசரேட் ஆர் கிளசரிக் ஆசிட் கூட சொல்லலாம். பாயிண்ட் புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல பாரு மோனோ பாஸ்பேட்னு முடியுதா? மோனோ பாஸ்போரிக் ஆசிட்னு சொல்லலாம். நான் தான் சொல்ல ஏட்டுன்னு முடிஞ்சுன்னா ஆசிட்னு கூட நீ கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம், தப்பு இல்லை. அவ்வளோ டீட்டெயிலாக போக மாட்டான், நீ போக அதை படிச்சுக்கலாம். அது கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து யாருக்கா? G3P 3 கிளசரால்டிகைடு இல்லை கிளசரால்டிகைடு 3 பாஸ்பேட் எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த 3 எங்கே வேணால் வரலாம். இது வந்து இட்ஸ் நாட் கெமிஸ்ட்ரி, இட்ஸ் பயாலஜி. ஸோ அதனால் அந்தளவுக்குள்ள டெக்னிக்கலாக உனக்கு பார்க்க மாட்டேன். ஆனால் அது கெமிஸ்ட்ரியாக இருந்தால் அது 3 எக்ஸாக்டாக எங்கே வரணுங்கிறத டிஃபைன் பண்ணும் ஐ பேக்கில். இங்கே அப்படிலாம் கிடையாது. 3 கிளசரால்டிகைடு பாஸ்பேட்னு சொன்னாலும் ஓகே, கிளசரால்டிகைடு 3 பாஸ்பேட்னு சொன்னாலும் ஓகே. இவன் எத்தனை கார்பன் காம்பவுண்டு? 3 கார்பன் காம்பவுண்டு. C6H12O6 எத்தனை கார்பன் காம்பவுண்டு? 6 கார்பன் காம்பவுண்டு. இவனுக்கு ஒரே ஒரு பேர் தான், குளுக்கோஸ். ஏதாவது விட்டமா? அவனுக்கு ஷார்ட் ஃபார்ம்னா BPG. இவனுக்கு பெரிய ஷார்ட்கட் இல்லை, கிடைச்சுன்னா அப்படி தான் பார்த்து சொல்கிறேன். இப்போ நேமாக படிச்சுக்கோ. அது ஷார்ட்கட் இருந்ததுன்னா இதுக்கு இருக்காது, அவ்வளோதான். இருந்துச்சுன்னா அப்போ பார்த்து சொல்கிறேன். ஏன்னா நேமாக மட்டும் ஞாபகம் இருக்குது எனக்கு. வேறு என்ன இருக்குது இதில்? மொத்தம் எத்தனை ஃபேஸு? 3 ஃபேஸு. ரிடக்ஷன் ஃபேஸ், ஃபிக்சேஷன் ஃபேஸ், ரிடக்ஷன் ஃபேஸ், ரீஜென்ரேஷன் ஃபேஸ். இப்படி தான் நடக்கும். சைக்கிள் சஃபிள் பண்ணி கொடுத்தாலும் குழம்பிடாத. இதுதான் பாயிண்ட்டு. அவ்வளோதான். எங்கெங்கெல்லாம் ATP யூஸ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் NADP உருவாகுதுன்னு பார்த்துக்க, நோட் பண்ணிக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் பாயிண்ட்ஸு. இது எங்கே நடக்குது? அதே தான். ஆமாம், ஃபவுண்ட் இன் ஸ்ட்ரோமா ஆஃப் குளோரோபிளாஸ்ட். பசங்கனிங்கத்தோட ஸ்ட்ரோமாவில் நடந்துட்டு இருக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. C3 சைக்கிள்னு சொல்லக்கூடியது. இதில் யார் CO2 அக்செப்டர்? RUPP. RUPP தானே ஃபஸ்ட்டு CO2 அக்செப்ட் பண்ணி 3PGAவாக மாற்றுது. ஸோ CO2 அக்செப்டர் RUPP. இதெல்லாம் வந்து பாயிண்டில் இருக்குது. கொஷின் கேட்டால் ஐயோ என்னடா புதுசாக கேட்டான்னு பார்க்காத, சைக்கிள் தான். நான் உனக்கு கந்தசாமி பையன்னு சொல்லித்தரேன். எவனா ஒருத்த வந்து கந்தசாமியோட மகன் யாருன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே. ஸோ பார்த்துக்க. ஸோ ஒரு வேலை நடந்துட்டா கொஷின் இதுக்குள்ளே தான் வரும். ஏதோ கிரியேட்டிவ்ஸம் கேட்டேன்னு நினச்சி விட்டுறாத, ட்ரை பண்ணி எழுதிடு. அதுக்கு தான் டெஸ்ட் கொடுக்கறது. அடுத்து C4 cycle. C4 cycle. What is C4 cycle? கவனி.